முன் வருபவனுக்கு கை கொடுத்து அரவணைக்கும் வழிகாட்டும் மக்கள் இந்த சமூகத்தில் உண்டா? இந்த சமூகத்தின் எதிர்காலம் என்ன? இந்த சமூகத்தை தலைமை தாங்கி அழைத்துச் செல்லும் உணர்வுள்ள சமூக பட்டறையில் படிக்கும் எதிர்கால மாணவர்கள் எத்துணை? இன்னும் வரவிருக்கும் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் அழிக்க துடிக்கும் இரத்த துளிகளையும் உணர்வை தூக்கி எறிந்து அறிவை கொண்டு போராடும் மக்கள் எத்துணை? இதில் எந்த கேள்விகளுக்கும் பதில் யாரிடத்தில்? குஜராத்தின் படுகொலைகள், தீக்கரையாக்கப்பட்ட ரயில் பெட்டிகள், பாபர் மஸ்ஜிதின் தீர்ப்புகள், ஆசிஃபாவின் கற்பழிக்கப்பட்ட படுகொலை, பறித்துவிட வேண்டுமென்ற குடியுரிமை ரத்து செய்யும் போராட்டங்கள், உரிமைக்காக போராடினால் இடிக்கப்படும் வீடுகள், பறிக்கப்படும் உடைகள், மாமிசத்திற்காக அடித்து கொல்லப்படும் அறிவற்ற சமூக உணர்வுகள், இன்னும் ஆயிரம் கோரங்களை எல்லாம் சினிமாக்களைப் போல் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கும் மானுடர்களில் நானும் ஒருவன்தான். ஆம், மீண்டும் சொல்கிறேன், சமூகத்தை குறை கூறி என்னை மறந்தால் எப்படி? நானும் அதில் ஒருவன்தான். இதில் எதிலும் நானும் விதிவிலக்கல்ல. ஆனால் இதில் மாற்றம் ஏற்பட்டால் அந்த மாற்றம் என்னையும் மாற்றும் என்ற அவாவோடு காத்திருக்கிறேன். அந்த மாற்றத்தில் ஒரு சிறு துளி அளவேனும் பங்காற்ற வேண்டுமென்ற இறை உதவியை எதிர்பார்த்தவனாக. இறை தூதர் கூறினார்கள், ஒரு மனிதனுக்கு நற்செய்தி உண்டாகட்டும். அவன் தூசி படிந்த நிலையில் பரட்டை தலையோடு போர்க்களத்தை நோக்கி ஓடி வருகிறான். முதல் வரிசைதான் அவனுக்கு அனுமதி கிடைக்கிறது, நிற்கிறான். கடைசி வரிசைதான் அனுமதி கிடைக்கிறது, நிற்கிறான். உதவி கூறுகிறான், உதவி மறுக்கப்படுகிறது. சாட்சி கூறுகிறான், சாட்சி மறுக்கப்படுகிறது, நிற்கிறான். இவனுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் என்று இறைதூதர் சொன்னார்கள். ஏன் இந்த பயணி அவன் பாதையில் பயணித்து போர்க்களத்தில் இறைவனுக்காக கலந்து கொண்டது முதல் வரிசைக்காக அல்ல, கடைசி வரிசைக்காக அல்ல, உதவி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, சாட்சி அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. அவன் வந்தது இறைவனுக்காக. எது கிடைத்தாலும் எது கிடைக்கவில்லை என்றாலும், யார் ஏற்றுக்கொண்டாலும் யார் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், யார் உதவி கூறினாலும் யார் அவனை தூக்கி எறிந்தாலும் அவன் நிற்பான் அந்த பணியில், அந்த பாதையில். அவன் நிற்பது அல்லாவிற்காக என்று. மரணிப்பதற்குள் ஒரு போராளியின் மரணமல்லாத ஒரு மரணத்தை அடைந்துவிடக்கூடாது என்ற எண்ணம் என் மனதில் குடிகொண்டிருந்தாலும் அதற்கான தயாரிப்புகளும் முயற்சிகளும் எல்லளவும் என் உள்ளத்தில் இல்லை, என் செயலிலும் இல்லை என்ற இயலாமையை நான் இன்னும் உணர்கிறேன். என் பாதையின் நீளத்தையும் அதன் முடிவையும் என் இறைவனே அறிந்தவன். நகரும் வரையும் நீளும் வரையும் என்னை இயக்கும் ஒரே ஒரு கேள்வி இந்த பாதையில், இவ்வளவையும் கொடுத்தவனுக்கு நான் எதை செய்தேன் என்ற கேள்வி மட்டும்தான். துவண்டு போகும்போதும் புறக்கணிக்கப்படும் போதும் என்னை அரவணைக்கும் இறைவனுடைய வார்த்தைகள் இவையெல்லாம். உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவில்லை, உம்மை வெறுக்கவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் உங்களது பிந்திய நிலைமை முந்திய நிலைமையை விட நிச்சயமாக மிக்க மேலானதாக இருக்கிறது. உங்களை அனாதையாக கண்டு அவன் உங்களுக்கு